புதுச்சேரி முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய சூழலில் புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 9 பேர் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். புதுச்சேரியின் திருக்காஞ்சி பகுதியிலிருந்து 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரமாக அவர்கள் அங்கு சிக்கி தவித்தார்கள்? மீட்பு படையினர் எப்படி அங்கு விரைந்தார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரியில் அதிக மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது புயல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் புதுச்சேரியில தான் அந்த புயல் கரையை கடக்கும் என தெரிவித்திருந்ததை தொடர்ந்து தேசிய மீட்பு படை வீரர்கள் 2 நாட்களுக்கு முன்பாகவே புதுச்சேரிக்கு வருகை தந்தார்கள். இவர்கள் எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கக்கூடிய பகுதி என்று ஆராய்ந்து அந்தந்த பகுதியில் இருந்து இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே வெள்ளக்காடாக சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த திருக்காஞ்சி பகுதியில் 9 பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பெருமளவில் அந்த பகுதி ஏனென்றால் அந்த பகுதி முழுவதும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே முழுவதுமே ஆறுகள் பகுதியாக இருக்கக்கூடிய சரி, வயல்வெளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது, கிராம பகுதி அதிக சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியாக உள்ள காரணமாக இந்த வாய்க்கால்கள் அந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய வாய்க்கால்கள் சரிவர கவனிக்காத காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் 9 பேர் இப்போ மீட்பு பணியினர், தேசிய மீட்பு பணியினர் தற்போது மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அந்த வெள்ள நீரில் சிக்கி தவித்த 9 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணன். கிருஷ்ணன், தொடர்ந்து புதுச்சேரியில் பல பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதாவது முக்கியமான பிரதான பகுதிகளே அப்படி இருக்கிறப்போ எந்தெந்த உள் மாவட்டங்களாக, உள் பகுதிகளாக இருக்கக்கூடியது, உள் கிராமங்களாக இருக்கக்கூடியது, எவையெல்லாம் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது, அங்கும் பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறதா? அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இந்த மழை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதிலிருந்து பேர் கொண்ட மீட்பு புதுச்சேரியில் அரக்கோணத்திலிருந்து வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மழை புதுச்சேரி முழுவதுமே வெள்ளக்காடாக இருந்திருக்கிறது. மீட்பு பணியில் பெரும் அளவில் தொய்வு ஏற்படும். இதன் அடிப்படையில் 60 பேர் கொண்ட துணை ராணுவ படையினர்கள் வரைக்கப்பட்டு அவர்கள் மீட்பு பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மற்றும் 45 அடி ரோடு, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட உள்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே போல சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல கிராம பகுதிகள் ஆகிய இருக்கக்கூடிய பாகூர் உள்ளிட்ட பெரும்பாலான
செய்வதற்காக அந்த துணை ராணுவ படையினர் 60 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய படகுகள் மூலம் அவருடைய வாகனத்தில் அங்கே இறங்கி தங்களுடைய மீட்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி முழுவதுமே தற்போது வரை இந்த மழையானது தொடர்ந்து வருகிறது. மழையின் அந்த வெள்ள நீரானது குறைந்த பாடில்லை. அங்கங்கே மழை வெளியேற்ற முடியாமல் மிகுந்த புதுச்சேரியில் இந்தந்த பகுதிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட முடியாமல் அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் திருக்காஞ்சி பகுதியில் வீட்டில் சிக்கியிருந்தவர்களை NDRF வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். வீட்டிற்குள்ளே தலை மூழ்கும் அளவிற்கு தண்ணீரில் தத்தளித்த அவர்களை தற்பொழுது அவர்கள் விரைந்து மீட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கிருஷ்ணா. தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி.